ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை சஷ்டி. உங்கள் லட்சக்கணக்கான கடன் அனைத்தும் முருகனால் காணாமல் போகும். இந்த பழத்தை முருகன் பாதத்தில் வைத்து தானம் செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு பிரச்சனை, ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடன் பிரச்சனை தான். கடன் பிரச்சனை இல்லாத ஆட்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அந்த அளவுக்கு ஒரு மனிதனை இந்த கடன் பாடாய் படுத்துகின்றது. அந்த கடனை அடைப்பதற்கு நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் தான். முருகனை தவிர நம்மளுக்கு அந்த ஆறுதல் கொடுப்பதற்கு வேறு கடவுளே கிடையாது, கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனின் அந்த கடனுக்கும் காரணகர்த்தா யாருன்னா அந்த செவ்வாய் கிரகம் தான். ஆனா அந்த செவ்வாய் கிரகத்திற்கே அதிபதி யாரு அப்படின்னு கேட்டா நம்ம முருகப்பெருமான் தான். அதனால நீங்க ஸ்ட்ரெயிட்டா முருகப்பெருமானை வணங்கினாலே இந்த செவ்வாய்க்கிழமை போதும். நிச்சயமாக எத்தனை லட்சம் கடன்களாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் காணாமல் போகச் செய்து விடுவார். அப்பேற்பட்ட ஒரு செவ்வாய்க்கிழமை சஷ்டி நாள் வருது. அதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இதற்கு நம்ம சொல்ற இந்த பழத்தை 6 வாங்கி நீங்க முருகர் சந்நிதியில பாதத்துல வச்சு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு கொடுத்தாலே போதும். உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும் எத்தனை கொடிய கடனாக இருந்தாலும் முருகப்பெருமான் அதை ஒரு நொடியில் போக்கி விடுவார். அது என்ன பழம், எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி என்னைக்கு வருது அப்படின்றத பார்த்துடலாம். மார்ச் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வளர்பிறை சஷ்டி வருது. அன்றைய தினம் நீங்கள் முருகரை வணங்கி இந்த விஷயத்தை செய்யணும். இதை நீங்கள் கோவிலுக்கு சென்று செய்வது மிக மிக அற்புதமான பலனை அளிக்கும். இதற்கு முன்பாக நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதாக இருந்தால் இருந்து கொள்ளலாம். பால் பழம் எடுத்துக்கொண்டும் நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். பொதுவாகவே சஷ்டி விரதம் நிறைய பேர் இருப்பீங்க. அதை எப்பொழுதும் போலவே நீங்கள் இருந்துட்டு மாலை நேரத்தில் முருகர் கோவில் பக்கத்தில் எந்த முருகர் கோவில் இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதும். நம்ம ஏன்னா கடன் தீரணும் அப்படின்னு முருகரை நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சு வழிபடுவோம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுவது, இது மாதிரி பல்வேறு பரிகாரங்கள், விஷயங்கள், தீபங்கள் நம்ம முருகருக்கு செய்வோம். அது கூடவே இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி வரும் பொழுது நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை எப்பொழுதுமே செய்யுங்க. தொடர்ந்து செய்யும் பொழுது, ஏன்னா செவ்வாய்க்கிழமை சஷ்டி உங்களுக்கு மாதம் மாதம் வராது, எப்பொழுதாவது தான் அரிதாக வரும். அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இதற்கு என்ன பழம் வேண்டும் அப்படின்றத பார்ப்போம். செவ்வாழை பழம், அதாவது செவ்வாய் கிரகம் அப்படின்னாலே சிவப்பு அப்படின்றதான் அர்த்தம். அதனால இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வாழை பழத்தை நீங்கள் வாங்கி முருகர் கோவிலில் தானம் செய்யணும். இதற்கு ஒரு நல்ல பழுத்த ஒரு 6 செவ்வாழை பழம் வாங்கிட்டு போங்க. பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலுக்கு போய் முருகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டதுக்கு அப்புறமா இந்த 6 பழத்தையும் அங்கே கோவிலில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து சாமி பாதத்தில் வச்சு தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வச்சு கொடுப்பாங்க. இந்த 6 பழம் தான், அதுக்கு மேலெலாம் நீங்கள் வைக்க வேண்டாம், குறைச்சும் நீங்கள் வைக்க வேண்டாம். 6 பழம் வாங்கி உங்கள் கண்ணுக்கு எதிர்க்க யாரெல்லாம் இருக்காங்களோ, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க கையில் இந்த ஒரு பழத்தையும் நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் சாப்பிட வேண்டாம், உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சாப்பிட வேண்டாம். மற்றவர்களுக்கு அந்த முருகர் சன்னதியிலேயே நீங்கள் கொடுத்து முடிச்சிருங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு முருகப்பெருமானை நல்லா வழிபட்டுட்டு வாங்க. எனக்கு இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் கடன் இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, மன உளைச்சலாக இருக்கின்றது, சாப்பாடு இல்லை, தூக்கம் கிடையாது, வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன்னு முருகர்கிட்ட மனமாற உட்காந்து பிரார்த்தனை செஞ்சு, முருகா, என்னை வாட்டி வதைக்கும் இந்த கடனில் இருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள், எப்படியாவது இந்த கடனை எல்லாம் நான் அடைச்சிடணும், அதுக்கு வழி காட்டுங்க அப்படின்னு வேண்டிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இதுவே உங்களுக்கு உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் மலமலன்னு குறைவதை நீங்களே காண முடியும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயமாக செவ்வாய் கிரகத்தின் அருளோடும் முருகனின் அருளோடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல லட்சம் கடன்களையும் அடைத்து நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு அந்த முருகரும் செவ்வாய் கிரகமும் ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு காண்பிப்பார்கள். இந்த பரிகாரத்தை நாங்கள் கோவிலுக்கு செய்ய முடியலை, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு நிறையா பேர் கேட்பீங்க. கோவிலில் செய்வது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த 6 செவ்வாழை பழத்தை வாங்கி வச்சு முருகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள தவிர மற்றவர்களுக்கு, வெளியில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிடைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதனால் எக்காரணம் கொண்டும் தவற விடாமல்
முருகனின் பாதத்தை முழுமையாக சரணடைந்து ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவன்னு சொல்லி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நமக்கு இருக்கக்கூடிய கடனை தீர்ப்பதற்கு வேறு யாரும் வரமாட்டாங்க முருகரை தவிர. அதனால் முருகரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. எப்பொழுதெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை சஷ்டி வருதோ அப்பொழுதெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை செய்யலாம். இப்பொழுது வரக்கூடிய இந்த செவ்வாய் சஷ்டிக்கு செஞ்சுட்டு, அடுத்தடுத்த செவ்வாய்க்கிழமைகள்ல ஒரு 6 செவ்வாய்க்கிழமை கூட நீங்க தொடர்ந்து ரெகுலராவே செஞ்சு பாருங்க. 6 செவ்வாழைப்பழம் அப்படின்றது பெரிய காசுலாம் வந்துராது. அதனால உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு செவ்வாய்க்கு தோறும் சென்று, நீங்க இந்த மாதிரி அத முருகன் பாதத்துல வச்சு அங்கு வரக்கூடியவர்களுக்கு குடுத்தாலே போதும். உங்களால பெண்களால சில சமயம் செல்ல முடியல அப்படின்னா, வீட்ல இருக்கிற மற்றவங்களுக்கிட்ட குடுத்து நீங்க இத வந்து செய்ய சொல்லலாம். அப்படி இல்லாட்டா ஒரு வாரம் தவறுனாலும் பரவால்ல. அடுத்த வாரம் இத வந்து செய்யுங்க. இத தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க. 6 வாரத்திற்குள் நிச்சயம் உங்க கடனை எல்லாம் அடைப்பதற்கு ஒரு நல்ல வழியை முருகப்பெருமான் காண்பிப்பார். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. தேங்க் யூ.